சென்னையில் பைக் ரேஸ் பந்தயத்தின் போது ஏற்பட்ட விபத்தில் சாலையில் சென்ற இருசக்கர வாகன ஓட்டி உயிரிழந்த நிலையில் பைக் ரேஸ் இளைஞர்களை திருத்த என்ன வழி என எமது செய்தியாளர் சிவகுமார் எழுப்பிய கேள்விக்கு மானாமதுரை பகுதி மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பைக் ஓட்டுறவங்க அந்த பசங்க டீனேஜ் பசங்க இருக்கிறாங்க. அவங்க லைசன்ஸும் வாங்குறது இல்ல. லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த பைக் ரேஸ்ல ஈடுபடுறதுனால ஒருவேளை அவங்களுக்குமே ஏதாவது ஆபத்து, ஏதாவது கை காலில் வலி வேதனை இல்லை கை கால் போறது எதுவும் இதானா அவங்க எதிர்காலமும் ஃபுல்லா பாதிக்கப்படுது. அவங்களுடைய குடும்பத்தையுடைய எதிர்காலமும் ஃபுல்லா பாதிக்கப்படுது. அதனால பைக் ரேஸ் ஓட்டுறவங்க பேரண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பா இருக்கணும். அதுவும் தவிர இந்த டிராஃபிக் போலீஸ் அவங்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து அதுல ஈடுபடுறவங்கள பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் கவனத்தோட இருந்து பிடிச்சாங்கன்னா அவங்களால ஏற்படுற ஆபத்துகள் பெரும்பான்மையாக நம்மளுக்கு குறையும். ரோட்ல ஓட்டுறதுனால அவங்க வர்றவங்கள காயப்படுத்துறாங்க. இதுல 2 பேருமே காயமடைகிறாங்க. இவங்க ஓட்டிட்டு போறவங்க காயமடைகிறாங்க, அவங்க மோதுறவங்க காயமடைகிறாங்க. இதனால பைக் ஓட்டுற பெற்றவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். பெற்றவங்க பிள்ளையை திருத்த வேண்டியது பெற்றவங்க தான். பெற்றவங்க திருத்தினா தான் இதுக்குரிய வழி உண்டாகும். பெற்றோர்கள் அதிவேகமாக செல்லக்கூடிய ரேஸ் பைக்குகளை வாங்கி கொடுப்பதை தவிர்ப்பதே நல்லது. இவர்கள் செல்வதால் இவர்களோடு மட்டுமல்லாமல் இவர்கள் பெற்றோரும் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு குழந்தையை பெற்று வளர்த்த அவ்வளவு தூரம் பெரியவனா ஆக்கி அவனால இவ்வளவு ஒரு பாதிப்பு ஏற்படும் போது அவனோட மட்டும் இல்லாமல் அவனோட குடும்பத்தாருக்கும் பெரிய பெரிய பாதிப்பு ஏற்படுது. அதனால அந்த மாதிரி பெரிய பைக்குகளை வாங்கி கொடுக்கறது தவிர்க்கிறது நல்லது. சுற்றுவகையில் ரொம்ப பைக்லாம் அதிகமாக ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ரேஸ் பைக்கெல்லாம் இன்னைக்கு அதிகமாகிருச்சு. வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் கண்டிச்சு இது பண்ணி கொஞ்சம் கண்ட்ரோலாக ஓட்ட சொல்லணும். அது மூலம் போலீஸ்காரங்க இந்த மாதிரி ரேஸ் பைக்கில் அதிகமாக போகிறவங்கள நிப்பாட்டி பயன்படுத்தி இது பண்ணி பண்ண இந்த மாதிரி நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வரணும். பைக் ரேஸ் இளைஞர்களை திருத்த என்ன வழி என்பது குறித்து மானாமதுரை பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.